Good evening students. Operating cost ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது passengers transport cost. அதாவது first one என்ன பார்த்தோம், computation cost unit பார்த்தோம். Second method என்ன பார்த்தோம், running distance per kilometer, cost per running distance பார்த்தோம். இப்போ third C part என்ன பார்க்க போறோம், passengers kilometer, cost per passenger kilometer இல்லைனா cost per passengers mile. ஓகேங்களா? Illustration sum number 5. Lakshmi Travels, a transport company, is running a fleet of 6 buses between two towns 75 kilometers apart. So, நம்ம இங்க கவனிச்சிங்கன்னா இந்த காஸ்ட் ஷீட்ல நம்ம ரெண்டு விதமான கால்குலேஷன் போட போறோம். லக்ஷ்மி டிராவல்ஸ் என்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறாங்க. அதுல 6 பஸ்ஸஸ் ரன் பண்றாங்க. ரெண்டு டவுனுக்கு நடுவில் ஆத்தூர் அண்ட் கள்ளக்குறிச்சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அந்த ரெண்டு டவுனுக்கு பிட்வீன்ல 6 பஸ்ஸஸை இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதோடைய அப்போ ஒரு ரெண்டு டவுனுக்கு நடுவில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் பஸ்ஸஸ் எவ்வளவு, ஒரு பஸ்ஸுமே மொத்தம் 6 பஸ் இருக்குங்களா, ஒரு பஸ்லயுமே 40 பேசஞ்சர் உட்கார்ற சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல். ஏப்ரல் மந்தோடைய டீடைல்ஸ் 2007 ஏப்ரல் மந்தோடைய டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க, wages of drivers, conductors, etc., salaries of the office and supervisory staffs, diesel, oil, etc., repairs and maintenance, tax and insurance, depreciation, interest and other charges. இது தவிர additional information கொடுத்துருக்காங்க. Actual passengers carried were 80% of the capacity. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்து 40 பேசஞ்சர் உட்காந்துருக்க சீட்டிங் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்கீங்க, இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கீங்க, பேசஞ்சர் கேரிட் வர் 80% ஆஃப் த கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்கீங்களே. என்னன்னா ரெண்டுத்தையுமே தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? என்னன்னா சீட்டிங் கெப்பாசிட்டின்னு ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்துடும். ஃபார்மேட் பிரகாரம் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 40 சீட் இருக்கு. இங்க பேசஞ்சர்ஸ் வந்து இப்போ விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு போகிற பஸ்ல ரூட் பஸ்ஸா இருந்தாலும் உங்களுக்கு அங்கங்க ஒரு மெயினான ஏரியாலலாம் ஜங்ஷன்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. விழுப்புரத்துல இருந்து நேரா சென்னைக்கு போற பேசஞ்சர்னு ஒரு 40 சீட்ல ஒரு 30 சீட்டு ஃபில் ஆகுதுன்னு வைங்க. மிச்சம் 10 சீட் வந்து நடுவுல இறங்குறவங்க இருப்பாங்க. நேரா சென்னைக்கே போறவங்க இருக்க மாட்டாங்க. சென்னைக்கு நடுவுல பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாப்பிங்ஸ் வரும் இல்லையா, அங்கெல்லாம் இறங்குவாங்க, அங்கேருந்து கொஞ்சம் ஏறுவாங்க. இந்த மாதிரி ஓவராலா இறங்கி ஏறுறது, த்ரூவா இங்க ஏறி அங்க இறங்குறது, இந்த கால்குலேஷன்லாம் ஆவரேஜா பார்த்தாக்க எவ்வளவு இருக்கு, பேசஞ்சர் கேரிட் 80% ஆஃப் த கெப்பாசிட்டின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ பேசஞ்சர்ஸ் கேரிடுன்றதுல என்ன வந்துடும் உங்களுக்கு, 80%. அப்போ 40 சீட்டிங் கெப்பாசிட்டியும் கொண்டு வரணும், 80% கேரிட் கெப்பாசிட்டியும் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஆல் த பஸ்ஸஸ் ரன் ஆல் த டேஸ் இந்த மந்த். எந்த மந்த் இது, ஏப்ரல் மந்த். எல்லா மாசமும் எல்லா நாளும் ஏப்ரல் மந்த்ல எல்லா டேஸும் இந்த பஸ்ஸஸ் எல்லா டேஸும் ஏப்ரல் மந்த்ல போயிருக்குன்னா அப்போ டேஸ்ல என்ன வரும், 30 டேஸ் வருது. ஈச் பஸ் மேடு 1 ரவுண்ட் ட்ரிப் பர் டே. இங்க வந்து ரவுண்ட் ட்ரிப் பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பிட்வீன் த 2 டவுன்ஸுக்கு நடுவுல 75 கிலோமீட்டர் போகுதுன்றத மட்டும்தான் அந்த 6 பஸ் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் பஸ் ரன்ஸ் 1 ரவுண்ட் ட்ரிப்னாக்க போறதுக்கு வர்றதுக்கு, அப்போ 75 for up and down 75. அப்போ 75 into 2ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது என்னன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் பர் யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் 1ல எடுத்தோம் பாருங்க, அந்த மெத்தடு இந்த பேராகிராஃப்க்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பேராகிராஃப் வேஜஸ், டிரைவர்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் சார்ஜஸ், இது எங்க வரும்னா இதுக்கு காஸ்ட் ஷீட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த கால்குலேஷன் நம்ம போடுறோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் பர் யூனிட் கால்குலேட் அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இந்த பேராகிராஃபை ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ ரெண்டு சம்ஸையும் போட்டு கம்பைன் பண்ணி டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் நம்ம இல்லைன்னா காஸ்ட் பர் பேசஞ்சர் மைல் எது கேட்டாலுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ சம்முக்குள்ள வாங்க, ஹெட்டிங் போட்டுக்கிறோம். இப்போ பேசஞ்சர் கிலோமீட்டர்னு அவங்க கேட்டாங்கன்னு வைங்க, அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல ஹெட்டிங் என்ன வரும் உங்களுக்கு, ஓப்பனிங் காஸ்ட் ஷீட்னு நீங்க போட்டுக்கணும். ஃபார் த மந்த் ஆஃப் எந்த மந்த் கொடுக்குறாங்க, எந்த இயர் கொடுக்குறாங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பர்டிகுலர்ஸ் 2 அமௌண்ட் காலம் போட்டுக்கிறோம். எனக்கு கால்குலேஷன் இருக்கு. 3 ஹெட்டிங் இருக்கு. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஷீட்ல எத்தனை ஹெட்டிங் இருக்கு, 3 ஹெட்டிங். என்னென்ன வரும் உங்களுக்கு, ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அது என்ன சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் பில என்ன வருது உங்களுக்கு, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், செமி வேரியபிள் காஸ்ட். இதை நீங்க எழுதணும். ஓகேங்களா? ரன்னிங் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் சார்ஜஸ்ல என்ன வரும் உங்களுக்கு, வேரியபிள் காஸ்ட்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆஸ் பர் த ஃபார்மேட் உங்களுக்கு
ஃபார்மேட் எல்லாம் கிளியரா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லயே எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஷீட் நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டு இதெல்லாம் எங்க வரும்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆஸ் பர் தட் நம்ம இப்போ அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் என்னென்னலாம் உங்களுக்கு வருது, டிரைவர் வேஜஸ் அண்டு conductor charges போட்டுறோம். அடுத்து salary of office and supervisory staff, taxes and insurance, interest and other charges. ஏன் வருது, எதுக்கு வருது, எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு அங்கேயே விளக்கம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எல்லாத்தையும் டோட்டல் போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, மொத்த டோட்டல் 10,500 ரூபா வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது பி ஏ டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்னு கண்டிப்பா நீங்க போடணும், இல்லைன்னா ஒரு மார்க் மைனஸ். ஓகேங்களா? அடுத்தது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிராக்கெட்ல என்ன வரணும் உங்களுக்கு, செமி வேரியபிள் காஸ்ட்ன்றது கண்டிப்பா எழுதுங்க. ஓகே, இங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 1,200 ரூபா ஒரு என்ட்ரி இருக்கிறதுனால நீங்க டைரக்டா என்ன செஞ்சுக்கலாம், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 1,200 ரூபா அவுட்டர் அமௌண்ட் காலத்துல போட்டுக்கலாம். மோர் தென் 1 என்ட்ரி இருக்குன்னா 2 என்ட்ரியும் இங்க 1 to 2 என்ட்ரி போட்டு 2 ஆட் பண்ணி அவுட்டர் அமௌண்ட் காலத்துல போடலாம். ஆனா இங்க ஒரே ஒரு என்ட்ரி இருக்கிறதுனால டைரக்டா அவுட்டர் அமௌண்ட் காலத்துல போட்டுடலாம், டோட்டல்னு போடணும் அவசியம் இல்லை. அடுத்தது ரன்னிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வேரியபிள் காஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரன்னிங் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்னென்ன வரும் உங்களுக்கு, டீசல் ஆயில் டிப்ரிசியேஷன் ரெண்டுமே வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிப்ரிசியேஷன்லாம் அவனே கால்குலேட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க அமௌண்ட் மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணா 14,220 ரூபா வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், நம்ம டோட்டல் ரன்னிங் ஆப்ரேஷன் காஸ்ட் உங்களுக்கு இங்க போட்டாச்சு 14,220 ரூபா. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இவ்வளவு தூரம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஸ்டாண்டிங் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ரன்னிங் சார்ஜஸ், ஏபிசி 3 டோட்டலையும் ஆட் பண்றோம். சாரி, 3 டோட்டல் என்ன பண்றோம், டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வருது, ஏபிசி ஆட் பண்ணாக்க உங்களுக்கு 8,64,000 ரூபாய் வருது. ஓகேங்களா? இந்த சைடு எல்லாமே ஆட் பண்ணா எவ்வளவு வருது உங்களுக்கு, 8,64,000 ரூபாய் வருது. இப்போ என்ன பண்றோம் நம்ம, ஸோ கவனிங்க, இப்போ டோட்டல் எவ்வளவு உங்களுக்கு வந்திருக்கு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏபிசி 3த்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 25,920 ரூபா உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம, செகண்ட் ஒன் பேசஞ்சர் கிலோமீட்டர் இன் மந்த், ஒரு மாசத்துக்கு பேசஞ்சர் கிலோமீட்டர் காஸ்ட் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு வேற ஃபார்மேட் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, ஸோ ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ஹெட்டிங்ல கவனிங்க, பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 1985 வராது. இங்க கவனிங்க, இவங்க பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. என்ன வரும் உங்களுக்கு, இங்க பாருங்க, ஏப்ரல் 2007. ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 2007ங்கிறது தான் நீங்க அங்க போட்டுக்கணும். இங்க அவங்க தப்பா கொடுத்துருக்காங்க, அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 2007. ஓகே, பேசஞ்சர் கிலோமீட்டர் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 2007 போட்டுக்கணும். ஸோ ஃபார்மேட் என்ன உங்களுக்கு, எத்தனை பஸ்ஸஸ் இருக்கு, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் நம்ம போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் யூனிட், அந்த ஃபார்மேட் தான் இங்க இப்போ யூஸ் பண்ண நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எவ்வளவு, 6 பஸ் ஓட்டுறாங்க. ஓகேங்களா? சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளவு இருக்கு, ஜென்ரலா 40 சீட் பேசஞ்சர் சீட் இருக்கு. அடுத்தது கெப்பாசிட்டி கேரிட் எவ்வளவு, உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு போறாங்கனாக்க எவ்வளவு பேர் நடுவில் ஏறுவாங்க இறங்குவாங்க, டோட்டலா டெஸ்டினேஷன் விழுப்புரத்துல இருந்து ஏறி சென்னையில மட்டும் இறங்குறவங்க எவ்வளவு, அந்த ஓவரால் பெர்சன்டேஜ்னு பார்த்தாக்க அதுதான் கெப்பாசிட்டி கேரிட். 80% இருக்கு, 80/100. ஓகே, டேஸ் இன் எ மந்த், எல்லா டேஸும் எல்லா வெஹிக்கலும் இந்த மந்த் ஃபுல்லா போகுதுன்னு நம்ம கொடுத்துருந்தாங்களா, எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் த பஸ்ஸஸ் ரன்ஸ் ஆல் த டேஸ் இன் த மந்த். அப்போ எத்தனை பஸ் இருக்கு, 6 பஸ்ஸும் எல்லா டேஸும் ஓடுது. அப்போ ஒரு மாசத்துல ஏப்ரல்ல எத்தனை இருக்கு, இது ஏப்ரல். ஓகே, ஏப்ரல் என்ன மந்த் இயர் போட்டுக்கோங்க, 30 நாள் இருக்கு, 30 நாளுமே எல்லா பஸ்ஸஸும் போகுது. ஓகேங்களா? அடுத்தது கிலோமீட்டர் பர் ரவுண்ட் ட்ரிப், எத்தனை கிலோமீட்டர் போகுது, 75 கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டவுன்ஸுக்கு பிட்வீன்ல போகுதுன்றாங்க. 2 டவுன்ஸ் பிட்வீன்லனாக்க போறதுக்கு வரதுக்கு, போக 75 கிலோமீட்டர், வர்றதுக்கு 75 கிலோமீட்டர். அப்போ இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 75 × 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது, 8,64,000 பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம, இப்போ என்ன பண்றோம், எவ்வளவு கிடைச்சது உங்களுக்கு பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ் இன் எ மந்த்துக்கு, 2ல
8,64,000 கிலோமீட்டர் கிடைக்குது. இப்ப என்ன பண்றோம் நம்ம, இந்த டோட்டல் காஸ்ட் ஏபிசி ஆட் பண்ணது எவ்வளவு வந்தது, 25,920 வந்ததுங்களா, 20 ரூபா. இது வந்து ருபீஸ். ஓகேங்களா. டோட்டல் காஸ்ட் ஏபிசியோட டோட்டல் காஸ்ட் 25,920. பேசஞ்சர் கிலோமீட்டர் எவ்வளவு வந்தது உங்களுக்கு, 8,64,000 பேசஞ்சர் கிலோமீட்டர் வந்து. ரெண்டுத்தையும் இப்போ டிவைட் பண்றோம். இங்க பாருங்க, டிவிஷன் ஃபார்மேட் இது கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 0.03. 0.03, அதாவது பைசால சொன்னோம்னாக்க ஆர் 3 பைசா. காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் எவ்வளவு கிடைக்குது, 3 பைசா. என்ன பண்றோம், ருபீஸையும் டோட்டல் காஸ்டையும் பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ் இன் எ மந்த் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 3 பைசா பேசஞ்சர் கிலோமீட்டர் காஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த சம் போகலாம். ஓகே, கவனிங்க. இப்போ எக்ஸசைஸ் சம் நம்பர் 12 பார்க்க போறோம். ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல அந்த இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 5ல பார்த்ததுடைய சேம் அந்த ரெஃபரன்ஸ்ல தான் இந்த சம் பார்க்குறோம். ஓகேங்களா. பேசஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் இல்லை காஸ்ட் பர் பேசஞ்சர் மைல் இப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்குறோம். விக்னேஷ் டிராவல்ஸ் a transport company is running 2 buses between 2 places 100 kilometers apart. The seating capacity of each bus is 50 passengers. The following particulars are taken from their books or for a month. Okay, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, wages of drivers and conductors, salary of the office staff, fuel cost, repairs and maintenance, insurance, depreciation, interest and other charges கொடுத்துட்டாங்க. எல்லாமே அமௌண்ட்ல அவங்க கொடுத்துட்டாங்க. டிப்ரிசியேஷன்னா நம்ம கால்குலேஷனே போட வேணாம், எல்லாம் கால்குலேட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. The actual passengers carried were 80% of the capacity. The bus runs on all the 30 days in a month. Each bus made a to and fro trip every day. அதான் ரவுண்ட் ட்ரிப் தான் ட்ரூ அண்ட் ஃபோ. டூனா போறது, ஃப்ரோனா வர்றது, போயிட்டு வர்றது, அப் அண்ட் டவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சயின்டிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர். கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் பர் பேசஞ்சர். ஒரு பேசஞ்சருக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு காசு ஆகும். இல்லுஸ்ட்ரேஷன் 5ல எவ்வளவு வச்சு காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு, ஒரு பேசஞ்சருக்கு 3 ரூபா ஆகுது கிலோமீட்டருக்குன்றது கொடுத்துட்டாங்க. இதுல அதே மாதிரி காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர், ஒரு பேசஞ்சருக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகும்ன்றத வேல்யூ பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்மேட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறோம், ஓப்பனிங் காஸ்ட் ஷீட். ஓகேங்களா. காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர்ல இந்த மந்த் ஆஃப் என்ன மந்த் கொடுத்துருக்காங்க, இவங்க மந்த் மென்ஷன் பண்ணிருக்காங்களா, மந்த் மென்ஷன் பண்ணவே இல்லை, இயரும் மந்த்தும். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பனிங் காஸ்ட் ஷீட் மட்டும் கொடுக்குறோம். ஃபார்மேட் நமக்கு தெரியும், பர்டிகுலர்ஸ் 2 அமௌண்ட் காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸ்டாண்டிங் சார்ஜஸ்லாம் என்னென்ன வரும் உங்களுக்கு, ஃபிக்ஸ்டு சார்ஜஸ், எனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வந்துடும். வேஜஸ் ஆஃப் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ், ஆஃபீஸ் சேலரி, இன்சூரன்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே வந்துடுது. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட், அவுட்டர் அமௌண்ட் காலத்தில் டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ வருது, 9,000 rupees எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 1,000 rupees ஒரு ஐட்டம் தான் இருக்கு, அதனால டைரக்ட் அவுட்டர் அமௌண்ட் காலத்தில் போட்டுட்டோம். ரன்னிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபியூயல் காஸ்ட் 6,000 ரூபா கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் அவங்களே கால்குலேட் பண்ணி 3,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் அமௌண்ட் காலத்தில் 9,000 rupees போட்டாச்சு. இப்போ டோட்டல் காஸ்ட் ஃபார் A plus B plus C, ஸ்டாண்டிங் சார்ஜஸ் பிளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிளஸ் ரன்னிங் சார்ஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது, டோட்டல் 19,500 ரூபா. இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஓகேங்களா. அவுட்டர் அமௌண்ட் காலத்துல கொடுத்துருக்க 9,000 plus 1,000 plus 9,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்க 19,500 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்தது நமக்கு தேவை என்னது, டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்றது தெரிஞ்சிச்சு. பேசஞ்சர்ஸ், ஒரு பேசஞ்சருக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்றது நமக்கு தெரியணும் இல்லையா, ஒரு மாசத்துக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ அது ஒர்க்கிங் நோட்ல தான் போட முடியும், காஸ்ட் ஷீட்ல போடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. காஸ்ட் ஷீட் இதோட நிறுத்திட்டு நம்ம என்ன செய்யறோம், எக்ஸ்டர்னலா ஒர்க்கிங் நோட்டு போட்டு பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் ஃபார் த மந்த் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஹெட்டிங் எழுதணும் கண்டிப்பா. எத்தனை பஸ்ஸஸ் ஃபார்மேட் யூஸ் பண்றோம் நம்ம, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனை இருக்கு, 2 பஸ் இருக்கு. சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, பேசஞ்சர் சீட்டிங் கெப்பாசிட்டி 50 சீட் இருக்கு அந்த பஸ்ல. ஓகேங்களா. கெப்பாசிட்டி கேரிட் எவ்வளவு, 80%. 80/100ன்றது 0.8ன்னு வருது. ஓகேங்களா. அடுத்தது டேஸ் இந்த மந்த், அந்த மாசம் ஃபுல்லா எல்லா பஸ்ஸுமே போகுதுன்ற. அப்போ எந்த மாசம் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மந்த் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல்னா 30 days. ஓகேங்களா. அடுத்தது
கிலோமீட்டர் பர் ரவுண்ட் ட்ரிப். 2 டவுனுக்கு நடுவுல போகுது இல்லையா, 2 டவுனுக்கு நடுவுல 100 கிலோமீட்டர்ஸ் போகுதுன்றாங்க. டூ அண்ட் ஃப்ரோன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ போயிட்டு வர்றது. அப்போ 100 into 2ன்னு போட்டாக்க என்ன வருது உங்களுக்கு? 100 கிலோமீட்டர் into 2னா 200 வருது. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணாக்க எவ்வளவு வருது உங்களுக்கு? 4,80,000 கிலோமீட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கு தேவை காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் இந்த மந்த் வேணும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு உங்களுக்கு 4,80,000 கிலோமீட்டர் கிடைச்சிடுச்சு. அப்ப இந்த மந்த்துக்கு வேணும்னா காஸ்ட், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் கிலோமீட்டர் இந்த மந்த். அப்போ 19,500 டிவைடட் பை 4,80,000 கிலோமீட்டர் டிவைட் பண்ணோம்னா, இங்க டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? இங்க டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? ரூபீஸ் 44 பைசா. எவ்வளவு பைசா கிடைக்குது உங்களுக்கு? 44 பைசே. ஓகேங்களா? 4 பைசேங்களா? சாரி, 4 பைசா. அப்போ ஒரு பேசஞ்சருக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வருது? 4 பைசே. 0.04 ருபீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. 4 பைசேன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இது ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.